உலக புகழ்பெற்ற நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஹியூ கேன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1896 ஜூன் 26 அன்னைக்கு ஆஸ்திரேலியாவுடைய சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற போர்ட் பேரியில் வில்லியம் கேன்ஸுக்கும் ஏமி ஃப்ளோரன்ஸ் பெல் கேன்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார் சர் ஹியூ வில்லியம் பெல் கேன்ஸ். இவருடைய அப்பா ஒரு கார்பெண்டராக, அதாவது தச்சராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு டிம்பர் கான்ட்ராக்டராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு பில்டராகவும், அதாவது கட்டிடம் கட்டுபவராகவும் இருந்திருக்கிறாங்க. இதே சமயம் இவருடைய அம்மா ஒரு மியூசிக் டீச்சராக, அதாவது இசை ஆசிரியையாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹியூ கேன்ஸ் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற போர்ட் பேரியிலிருந்து அதே சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரிவர்டனுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் ஹியூ கேன்ஸ் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கு ஹியூ கேன்ஸோடைய அப்பா ஒரு பில்டராக கட்டுமான தொழில்களில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1901ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ரிவர்டன்லேயே இருக்கக்கூடிய ரிவர்டன் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஹியூ கேன்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஹியூ கேன்ஸ் சாதாரணமாக பள்ளி பாடங்களை படிக்கக்கூடிய ஒரு சராசரி மாணவனாக இருந்து வந்தாங்க. ஏன்னா ஹியூ கேன்ஸுக்கு பள்ளி பாடங்கள் படிக்கிறத விட விளையாட்டில் ஈடுபடுறது தான் அதிகமான ஆர்வம் இருந்தது. குறிப்பாக ஹியூ கேன்ஸ் பொறுத்த வரைக்கும் டென்னிஸில் ஈடுபட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேலிங் படகு பயணம் போகிறது அதுலேயுமே ஹியூ கேன்ஸ் மிகவும் ஆர்வத்தோடு ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1906ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஹியூ கேன்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த ரிவர்டன்லேயே இருக்கக்கூடிய ரிவர்டன் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஹியூ கேன்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1909ஆம் ஆண்டு இவருடைய 13 வயதில் ஹியூ கேன்ஸ் இவருடைய மிடில் எஜுகேஷன் முடிச்சிருந்தாங்க. அதாவது இவருடைய 8th கிரேட் முடிச்சிருந்தாங்க. இந்த சமயம் ஹியூ கேன்ஸோடைய அப்பா இவரை வேறு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக இந்த சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரிவர்டன் இருந்து அதே சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அடிலைடுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அடிலைடில் இருக்கக்கூடிய அடிலைட் ஹை ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் அந்த 9th கிரேட்ல இருந்து 1909ஆம் ஆண்டிலிருந்து ஹியூ கேன்ஸ் அடிலைட் ஹை ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சவுத் ஆஸ்திரேலியா அப்படின்றது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அது ரீஜன் அப்படின்னு ஒரு பகுதி. சவுத் ஆஸ்திரேலியா அப்படின்றது தென் ஆஸ்திரேலியா பகுதி அப்படின்னு எடுத்துக்க வேணாம். அந்த சவுத் ஆஸ்திரேலியா அப்படின்றது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த சவுத் ஆஸ்திரேலியா அப்படின்ற ஸ்டேட்டோடைய கேபிட்டல் தான் இந்த அடிலைட் அப்படின்றது. ஸோ அங்கே அடிலைட் ஹை ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணி இவருடைய ஹையர் எஜுகேஷனை படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் ஹியூ கேன்ஸ் மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் ஏற்படுது. இதனால இவர் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது ஹியூ கேன்ஸ் முடிவு செஞ்சிடறாங்க. இந்த நிலையில தான் ஹியூ கேன்ஸ் பள்ளி பாடங்கள்ல நல்லா கவனம் செலுத்தி ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனா மாற தொடங்குறாங்க. ஸோ மெல்ல மெல்ல படிப்பின் மீது இவருக்கு ஆர்வம் ஏற்படுது. ஏன்னா ஹியூ கேன்ஸ் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா நல்லா படிச்சாதான் மருத்துவம் படிக்க முடியும் அடுத்து போய் அப்படின்றது ஹியூ கேன்ஸுக்கு புரிஞ்சது. இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த அடிலைட் ஹை ஸ்கூலோடைய ஜேர்னலோடைய ஒரு பிரசிடென்டாகவும் டியூக்ஸாகவும் 1911ஆம் ஆண்டு இவர் ஹியூ கேன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் 1912ஆம் ஆண்டு மார்ச் மாதமே இவருடைய படிப்பை அந்த அடிலைட் ஹை ஸ்கூலில் உடனடியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதாவது வேகமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த அடிலைட்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அடிலைட் அங்கே இவர் ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் அடிலைட் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவருக்கு 16 வயது கூட முழுமையடையலை. ஏன்னா இவர் ஜூன் மாதம் பிறந்திருந்தனால 1912ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15.5 வயசு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போவே இவர் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அடிலைட் மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஹியூ கேன்ஸ் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை தான் ஹியூ கேன்ஸ் படித்து வந்தாங்க. அப்போ இவருடைய மெடிக்கல் கரிக்குலமாக மருத்துவ பாடத்திட்டங்களாக இவர் அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், பிசியாலஜி உடலியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது மாதிரியான பாடங்களை
மிகவும் ஆர்வத்தோட ஹியூ கேன்ஸ் வந்து தொடர்ந்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் துவங்கிறது. இந்த முதல் உலகப் போர் துவங்கிய பிறகு அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஹியூ கேன்ஸ் வந்து போரில் ஈடுபடணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதனால் 1915ஆம் ஆண்டு மே 11 அன்னைக்கு இவருடைய 19வது வயது ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹியூ கேன்ஸ் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக இவர் வந்து ஆஸ்திரேலியன் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற AAMC அப்படின்ற இராணுவ மருத்துவ படை அதில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஒரு இராணுவ மருத்துவ படையானது காயமடையக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அந்த ஆஸ்திரேலியன் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற அந்த இராணுவ மருத்துவ படையில் இவர் 1915ஆம் ஆண்டு மே 11 அன்னைக்கு ஒரு ப்ரைவேட்டாக இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண அதே 1915ஆம் ஆண்டு ஜூலை 30 அன்னைக்கு இவர் வந்து கிரீக் ஐலாண்டுக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய லெம்னோஸுக்கு அனுப்பப்பட்டு அந்த லெம்னோஸில் இருக்கிற 3rd ஆஸ்திரேலியன் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக அதனுடைய எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் ஹியூ கேன்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா இவர் வந்து மருத்துவம் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணனால இவர் ஒரு மருத்துவராக தான் கருதப்பட்டாங்க. குறிப்பாக மருத்துவர்களுக்கு உதவியாளராக கருதப்பட்டாங்க. இதனால் இவர் வந்து அந்த 3rd ஆஸ்திரேலியன் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் லெம்னோஸில் இருக்க கூடியது அப்போதையது. ஸோ அப்போ வந்து இவர் வந்து ஒரு எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டண்ட்டாக நியமிக்கப்பட்டாங்க. அதைத் தொடர்ந்து 1916ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்து இவர் ஈஜிப்துக்கும் அனுப்பப்பட்டாங்க. அதாவது எகிப்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அங்குமே போய் அங்கு காயமடையக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மருத்துவராக இவருடைய பணியை ஹியூ கேன்ஸ் வந்து தொடர்ந்தாங்க. இந்த நிலையில தான் ஹியூ கேன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த MBBS டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதன் காரணமாக 1916ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர் வந்து எகிப்திலிருந்து வெளியேறி ஆஸ்திரேலியாவுடைய சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அடிலைடுக்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அடிலைடில் தொடர்ச்சியாக ஹியூ கேன்ஸ் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் டிகிரி. அதை இவர் வந்து 1912ஆம் ஆண்டு ஆரம்பித்து 1915ஆம் ஆண்டில் பாதியிலேயே நிப்பாட்டிட்டு தான் ஆர்மியில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இவருக்கு ஏற்பட்டனால 1916 பிப்ரவரியில் இவர் தற்காலிகமாக வந்து இராணுவத்திலிருந்து வெளியேறி மருத்துவம் படிக்க யூனிவர்சிட்டி ஆஃப் அடிலைடுக்கு வந்தாங்க. ஸோ அங்கே படித்து 1917ஆம் ஆண்டு இந்த MBBS அப்படின்ற பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை இவருடைய 21 வயதில் ஹியூ கேன்ஸ் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து இப்போ ஒரு மருத்துவராக வந்து இருக்கிறாங்க. இதன் காரணமாக இவர் நேரடியாக மறுபடியும் அந்த ஆஸ்திரேலியன் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த முறை 1917 ஆகஸ்ட் 7 அன்னைக்கு இவர் ஒரு கேப்டனாகவே அந்த ரேங்க் ஆஃப் கேப்டன் அப்படின்ற அந்த ஒரு ரேங்க்ல இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1918 மார்ச் 29 அன்னைக்கு ஹியூ கேன்ஸ் வந்து பிரான்ஸுக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ பிரான்ஸில் போய் ஒரு மருத்துவராக ஹியூ கேன்ஸ் வந்து இவருடைய பணியை செஞ்சாங்க. ஸோ இது மாதிரி ஹியூ கேன்ஸ் வந்து தொடர்ச்சியாக அந்த முதல் உலகப் போரின் போது இவருடைய பங்களிப்பை கொடுத்து வந்தாங்க. இதுக்கப்புறம் அதே 1918ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் முதல் உலகப் போரானது முடிவடைஞ்சிருது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து எண்ட் ஆயிருது. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் ஹியூ கேன்ஸுக்கு வந்து சவுத் ஆஸ்திரேலியன் ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு உதவித்தொகையானது கிடச்சிருந்தது. இதை வந்து இவர் MBBS முடிக்கும்போது 1917ஆம் ஆண்டு அப்போவே ஹியூ கேன்ஸுக்கு வந்து கிடச்சிது. ஆனால் இதை இவர் வந்து இந்த ஆர்மியிலேருந்து 1919ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியேறாங்க. வெளியேறி அதுக்கப்புறம் தான் இந்த ரோட் ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஹியூ கேன்ஸ் வந்து முடிவு செஞ்சு இவர் முதல் முறை வந்து யுனைடெட் கிங்டம் குறிப்பாக வந்து இங்கிலாந்து வந்து போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் அங்கே வந்து 1919 ஜனவரி மாதம் ஹியூ கேன்ஸ் போயிடுறாங்க. அங்கே போய் அந்த ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜான பேலியல் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோடைய ஒரு அங்கம் தான். ஸோ அந்த பேலியல் காலேஜ் ஆக்ஸ்போர்டில் 1919ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ரோட் ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி ஒரு ரோட் ஸ்காலராக. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவத்தில் பயிற்சிகள் பெற தொடங்குறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் ஆக்ஸ்போர்ட்லேயே இருக்கக்கூடிய ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரி அது இன்னைக்கு கிடையாது. ஆனால் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரி அப்படின்ற மருத்துவமனை இருந்தது. ஸோ அங்கே ஒரு
ஹவுஸ் சர்ஜனாக ஹியூ கேன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஹியூ கேன்ஸ் வந்து ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தாங்க. அதுக்காக இந்த ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரியில் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணாங்க. ஹவுஸ் சர்ஜன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ ஹியூ கேன்ஸ் வந்து எம்பிபிஎஸ் முடித்த உடனடியாக இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஹியூ கேன்ஸ் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஹியூ கேன்ஸே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஹியூ கேன்ஸ் வந்து ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த ஹவுஸ் சர்ஜனாக இந்த ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரி அப்படின்ற அப்போதைய ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஆக்ஸ்போர்டில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஹவுஸ் சர்ஜனாக இவருடைய பயிற்சிகளை வந்து ஹியூ கேன்ஸ் வந்து மேற்கொள்கிறாங்க. இவர் எப்படி இப்போ தான் பயிற்சி எடுக்கிறார் மெடிக்கல் ட்ரைனிங்கை, அப்புறம் எப்படி ஆர்மியில் வந்து இவர் ஒர்க் பண்ணாங்க ஒரு சர்ஜனாக அப்படின்னா, ஹியூ கேன்ஸ் வந்து ஆர்மியில் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணப்பட்டாங்க. ஏன்னா நிறைய மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் தேவைப்பட்டாங்க இராணுவத்தில். அதனால வந்து ஹியூ கேன்ஸ் அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ சிவிலியன்ஸுக்கு, பொதுமக்களுக்கு வந்து ஹியூ கேன்ஸ் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா ஹவுஸ் சர்ஜனாக இந்த மெடிக்கல் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டால் தான் முடியும். ஏன்னா அந்த இராணுவம் அப்படின்னு சொல்லும்போது சும்மா காயமடையக்கூடிய வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பொதுமக்கள் அப்படின்னு சொல்லும்போது நோய்வாய்ப்பட்ட பொதுமக்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய நிலை ஏற்படும். ஸோ அதுக்கு மெடிக்கல் ட்ரைனிங் வந்து கன்ஃபார்ம். ஸோ அதுக்காக தான் ஹியூ கேன்ஸ் வந்து அந்த ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரியில் ஹவுஸ் சர்ஜனாக பணிபுரிஞ்சாங்க. இதே காலகட்டத்தில் அந்த பேலியல் காலேஜ் ஆக்ஸ்போர்டு, அங்கே இவர் வந்து ஆர்த்தர் லயனியல் ஸ்மித் அப்படின்னு அப்போதைய பேலியல் காலேஜ் ஆக்ஸ்போர்டோடைய மாஸ்டர், அவரை சந்தித்து அவர்கிட்ட வந்து நட்பு பாராட்ட தொடங்குறாங்க. இதே மாதிரி நிறைய நபர்களினுடைய நட்பானது ஹியூ கேன்ஸுக்கு கிடைச்சது. இதுக்கிடையில் இவர் வந்து அந்த பேலியல் காலேஜ் ஆக்ஸ்போர்டு அங்கே இவருடைய ஸ்டடீஸை மேற்கொண்டுகிட்டு கூடுதலாக ஹியூ கேன்ஸ் வந்து அதனுடைய பேலியல் போட் கிளப் அப்படின்ற ஒரு போட் கிளப்பில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க தரப்பிலிருந்து படகு போட்டிலாம் நடத்தப்படும். ஸோ அதில் ஹியூ கேன்ஸ் வந்து ஒரு போவாக வந்து கலந்துக்கிட்டாங்க. இது 1920ஆம் ஆண்டு. அப்போ அந்த பேலியல் போட் கிளப்போடைய ஒரு பிரசிடெண்டாக நியமிக்கப்பட்டு அப்போதைய போட் ரேஸில் இவர் வந்து ஒரு போவாக கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து ஜெயிக்கல, கேம்பிரிட்ஜ் தான், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தான், இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து தான் ஜெயிச்சாங்க. இருந்தாலும் ஹியூ கேன்ஸ் வந்து அதில் பங்கேற்றாங்க. இது ஒரு புறம் இருக்க இந்த ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரியில் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இவருடைய பயிற்சி வந்து ஹவுஸ் சர்ஜனாக இவருடைய சர்ஜரி ட்ரைனிங், மெடிக்கல் ட்ரைனிங் வந்து முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக அந்த பேலியல் காலேஜில் இருந்தும் ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரி 2 இடத்துலையும் வெளியேறி அந்த இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்டில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் கிளம்பி போய் அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய லண்டன் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு அசிஸ்டண்டாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக அங்கே வந்து சர் ஹென்ரி சவுட்டரிங் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் சர்ஜன், அவர் கீழே ஒரு உதவியாளர் அசிஸ்டண்டாக இந்த 1920 காலகட்டத்தில் ஹியூ கேன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. மேலும் இவருடைய ஸ்டடீஸ் இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய சர்ஜன்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஃபெல்லோஷிப் இவர் வந்து பெறணும், எக்ஸாமினேஷன் எழுதி அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபெல்லோஷிப்பை இவர் பெற்றாதான் லண்டனில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இவருடைய பணியை தொடர முடியும். ஸோ அதுக்குண்டான எக்ஸாமினேஷன்லாம் 1921ஆம் ஆண்டு இவர் வந்து எழுதுகிறாங்க. இதுக்கிடையில் இதே 1921ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸ் வந்து இவருடைய அந்த ஒரு மாஸ்டராக, அந்த அப்போதைய பேலியல் காலேஜ் ஆக்ஸ்போர்டோடைய மாஸ்டராக இருந்த அந்த ஆர்த்தர் லேனியல் ஸ்மித் அவருடைய கடைசி மகளான பார்பரா ஃபோஸ்டர் ஸ்மித் அவங்கள வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களும் இவரை விரும்புகிறாங்க. ஸோ வீட்லையும் இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டும் நடத்திடுறாங்க. இறுதியாக 1921ஆம் ஆண்டு நவம்பர் 24 அன்னைக்கு ஹியூ கேன்ஸ் இவருடைய 25 வயதில் அந்த பார்பரா ஃபோஸ்டர் ஸ்மித் அப்படின்ற அந்த பெண்ணை, அந்த ஆர்த்தர் லேனியல் ஸ்மித் அப்படின்ற அப்போதைய பேலியல் காலேஜ் ஆக்ஸ்போர்டோடைய மாஸ்டர், அவருடைய மகளை இவர் வந்து இவருடைய 25 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ண இதே 1921ஆம் ஆண்டு தான் ஹியூ கேன்ஸ் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1921ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸ் வந்து பெற்றுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹியூ கேன்ஸுக்கும்
இவருடைய மனைவியான பார்பரா ஃபோஸ்டர் ஸ்மித் கேன்ஸ் இவங்க 2 பேருக்குமே ஜான் கேன்ஸ் அதே மாதிரி டேவிட் கேன்ஸ் அப்படின்னு 2 ஆண் குழந்தைகளும், மார்கரெட் கேன்ஸ், எலிசபெத் கேன்ஸ் அப்படின்னு 2 பெண் குழந்தைகளும் அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஹியூ கேன்ஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹியூ கேன்ஸ் வந்து லண்டன் ஹாஸ்பிட்டலோடைய பெத்தலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட், அதாவது நோயியலுக்கு உண்டான ஆராய்ச்சிக்காக லண்டன் ஹாஸ்பிட்டலில் இந்த பெத்தலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட் இருக்குது. அங்கே ஹியூ கேன்ஸ் வந்து ஜாயின் பண்ணி நோயியல் ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் வந்து ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் அது குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. அதாவது இந்த சிறுநீர் பாதை அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது குறித்த ஆராய்ச்சியிலெல்லாம் இவர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாலிசிஸ்டிக் அப்படின்ற பரம்பரை நோய் அது குறித்தும் ஹியூ கேன்ஸ் வந்து இவருடைய ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. இதன் விளைவாக 1925ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸ் வந்து ஹெரிடிட்டி இன் பாலிசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் கிட்னிஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒரு புக்கை இவர் 1925ஆம் ஆண்டு வெளியிடுறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் ஹியூ கேன்ஸ் வந்து லண்டன் ஹாஸ்பிட்டலோடைய பெத்தலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட்ல இருந்து அந்த லண்டன் ஹாஸ்பிட்டலோடைய சர்ஜிக்கல் யூனிட்டுக்கு இந்த 1925ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸ் வந்து மாறி அங்கே ஹியூ கேன்ஸ் வந்து இவருடைய பணியை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1926ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸ் வந்து அந்த லண்டன் ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனா, உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்படுறாங்க. இதைத் தொடர்ந்து ஒரு ஃபுல் சர்ஜனாவும் முழு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் லண்டன் ஹாஸ்பிட்டலில் ஹியூ கேன்ஸ் நியமிக்கப்பட்டுறாங்க. இந்த நிலையில தான் ஹியூ கேன்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் அதனுடைய ஃபெல்லோஷிப்பை பெறணும் அப்படின்னு இவர் வந்து அப்ளை பண்ணாங்க. அந்த ஃபெல்லோஷிப் கிடச்சா இவர் அமெரிக்காவுக்கு போய் இவருடைய ஸ்டடீஸை மேற்கொள்ள முடியும். ஸோ அப்போ இவருக்கு ஹியூ கேன்ஸுக்கு வந்து ராக்கஃபெல்லர் ட்ராவலிங் ஃபெல்லோஷிப் வந்து வழங்கப்படுது. இதை பயன்படுத்தி 1926ஆம் ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் ஹியூ கேன்ஸ் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசெட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு இவர் போயிடுறாங்க. அந்த பாஸ்டனில் இருக்கக்கூடிய பீட்டர் பிரிகம் யங் இன்ஸ்டிடியூட் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே தான் சர் ஹார்வி குசிங் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் இருந்தாங்க. அவரு கீழே இவர் வந்து நியூரோ சர்ஜரியை கற்றுக்கிட்டாங்க. நரம்பியல் அறுவை சிகிச்சையை வந்து அந்த ஹார்வி குசிங் அவர்கிட்ட இருந்து தான் ஹியூ கேன்ஸ் வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்காக அங்கே வந்து பெற்றாங்க. இவருடைய மெடிக்கல் ஸ்டடீஸும் அங்கே வந்து நியூரோ சர்ஜரியில் பெற்றாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போய் இது படிக்கணும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டது காரணம் இங்கிலாந்தில் இங்கிலாந்து மட்டும் கிடையாது, யுனைடெட் கிங்டம்லேயே அந்த நியூரோ சர்ஜரி அப்படின்ற தனி ஸ்பெஷாலிட்டி ஆனது மெடிசனில் இல்லாமல் இருந்தது. அதாவது மெடிசனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக வந்து பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், பிரசவம் பார்க்குறது, கைனகாலஜி பெண் நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறமா இந்த நியூரோ சர்ஜரி நரம்பியல் அறுவை சிகிச்சை, டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம், அதே மாதிரி ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம், கார்டியாலஜி இருதயவியல் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்திலலாம் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருந்தது கிடையாது. குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவமே டிசீசஸ் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது. இது மாதிரி அடுத்தடுத்து சில காலங்களில் தான் இந்த மருத்துவத்தில் இந்த துறைகள் எல்லாம் உருவானது, இந்த ஃபீல்டெல்லாம் உருவானது. அப்படி இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த நியூரோ சர்ஜரி நரம்பியல் அறுவை சிகிச்சை அப்படின்றது இல்லாமல் இருந்தது. இதுக்காக தான் இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு ராக்கஃபெல்லர் ட்ராவலிங் ஃபெல்லோஷிப்பை பயன்படுத்தி அங்கே ஹார்வி குசிங் கீழே இவர் நியூரோ சர்ஜரியை படித்தாங்க. அதுக்கப்புறம் பயிற்சியும் பெற்றுட்டு 1927ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸ் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசெட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் இருக்கக்கூடிய அந்த பீட்டர் பிரிகம் யங் இன்ஸ்டிடியூட் அங்கேருந்து இவருடைய மெடிக்கல் ஸ்டடீஸையும் மெடிக்கல் ட்ரைனிங்கையும் முடிச்சுட்டு 1927ஆம் ஆண்டு ஓராண்டுக்கு பிறகு இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே வந்து மறுபடியும் லண்டன் ஹாஸ்பிட்டலில் ஹியூ கேன்ஸ் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. அப்போ இந்த லண்டன் ஹாஸ்பிட்டலில் ஹியூ கேன்ஸ் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூரோ சர்ஜரி அப்படின்ற இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி லண்டன் ஹாஸ்பிட்டலில் உருவாக்கணும். அதுக்குண்டான தனி வார்ட்ஸ் எல்லாம் நிறுவி இந்த நியூரோ சர்ஜரி தேவைப்படக்கூடிய பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தனியாக சிகிச்சை கொடுக்கணும், அது மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு 1928 காலகட்டத்தில் ஹியூ கேன்ஸ் இவருடைய முயற்சியை மேற்கொள்ள தொடங்குறாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து இன்டர்கிரானியல் சர்ஜரி அது குறித்த ஒரு ஸ்டடியை இவர் வந்து எழுதினாங்க. அதை வந்து ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ரானியல் சர்ஜரி அப்படின்ற டைட்டிலில் 1929ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸ் இந்த ஒரு ரிசர்ச்
ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க எழுதி. இதுக்கப்புறம் வந்து ஹியூகேன்ஸ் இந்த மாதிரி 1930களில் லண்டன் ஹாஸ்பிட்டலில் நியூரோ சர்ஜரியை நிறுவுறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நிறைய தடைகள் இருந்தது. ஏன்னா நியூரோ சர்ஜரி அப்படின்றது புதுசு அப்படின்றனால அங்கே அது படித்த நர்சஸும் கிடையாது. நர்சஸ் வந்து அங்கே இருந்தால் தான், செவிலியர்கள் இருந்தால் தான் அந்த நோயாளிகளை பார்த்துக்க முடியும். நோயாளிகளுக்கு அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மேனேஜ்லாம் பண்ண முடியும். ஆனால் அப்பேற்பட்ட செவிலியர்கள் இல்லாமல் இருந்தாங்க. மேலும் செவிலியர்கள் மட்டும் கிடையாது, அந்த நியூரோ சர்ஜரி பண்ணுறதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த கருவிகள் அதுவும் இல்லாமல் இருந்தது. இது மாதிரி பல தடைகள் வந்து ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் 1931 இந்த காலகட்டத்தில் மறுபடியும் இங்கிலாந்துலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு ஹியூகேன்ஸ் வந்து போய் அங்கேருந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸையும் இவர் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே படிப்படியாக ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் தரப்பிலிருந்து இவர் வந்து அந்த ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது வந்து பெரிய ஒரு ஃபவுண்டேஷன், ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷன். அவங்க தரப்பிலிருந்து நிறைய நிதியெல்லாம் வழங்குவாங்க ஆராய்ச்சிக்கு. குறிப்பாக அறிவியல் மட்டும் இல்லாமல் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கும் அவங்க வந்து வழங்குவாங்க. அது வந்து ஜான் ராக்கஃபெல்லர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பில்லியனியர் இன் தி வேர்ல்ட், அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவருடைய பேரில் தான் இந்த ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அவர் தரப்பிலிருந்து தான் நிறுவப்பட்டது. ஸோ அவங்க தரப்பில் ஹியூகேன்ஸ் வந்து ஆதரவு கேட்குறாங்க. அப்போ இவருக்கு வந்து ஆலிவ் ஜோன்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து அனுப்புகிறாங்க. அவங்க இவருக்கு வந்து நர்ஸாக ஒர்க் பண்ண தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் மெல்ல மெல்ல நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட் ஆனது லண்டன் ஹாஸ்பிட்டலில் நிறுவப்பட்டது. ஸோ ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே ஒரு நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டை நிறுவன முதல் நபர் ஹியூகேன்ஸ் தான். அந்த ஒரு கௌரவத்தை இவர் பெற்றாங்க. இதுக்கப்புறம் 1933ஆம் ஆண்டு ஹியூகேன்ஸ் வந்து அந்த லண்டன் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு நியூரோ சர்ஜனா, நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ லண்டன் ஹாஸ்பிட்டலில் இந்த நியூரோ சர்ஜரி அப்படின்றது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாக வந்து உருவானது. இதுக்கு ஹியூகேன்ஸோடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்தது. இதன் காரணமாக 1935ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற வெஸ்ட் லண்டன் மெடிக்கோ சிர்ஜிக்கல் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ட்ரையானியல் மெடல் வழங்கி 1935ஆம் ஆண்டு ஹியூகேன்ஸை கௌரவிச்சாங்க. இந்த நிலையில் இதே 1935ஆம் ஆண்டு மே மாதம் தாமஸ் எட்வர்ட் அப்படின்னு சொல்லி தாமஸ் எட்வர்ட் லாரன்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்பேட்ச் ரைடர், அவர் வந்து பயங்கரமாக தலையில் காயமடைஞ்ச நிலையில் இவர்கிட்ட அனுமதிக்கப்படுறாங்க. இவர் உடனடியாக ஹியூகேன்ஸ் வந்து ஒரு நியூரோ சர்ஜனாக இருந்தனால அழைக்கப்படுறாங்க. ஏன்னா தலை அப்படின்னு சொல்லும்போது நரம்பு மண்டலத்தினுடைய மையமே வந்து மூளையாக செயல்படுது, மூளை தான் வந்து செயல்படுது. ஸோ அப்போ அங்கே பாதிப்பு ஏற்படும் போது நியூரோ சர்ஜன் தான் தேவை. அதுக்கு ஹியூகேன்ஸ் வந்து அழைக்கப்பட்டாங்க. இந்த தாமஸ் எட்வர்ட் லாரன்ஸ் அப்படின்றவர் வந்து அரேபியாவை சேர்ந்தவர். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா வந்து இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது. இந்த தாமஸ் எட்வர்ட் லாரன்ஸும் ஹியூகேன்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய பேரை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணாலே பெரிய அளவில் இவங்களுடைய ஸ்டோரி வந்து வரும். ஏன்னா இந்த தாமஸ் எட்வர்ட் லாரன்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு டிஸ்பேட்ச் ரைடர் அப்படின்றது ஒரு பதவி. குறிப்பாக வந்து அது மிலிட்ரியில் ஒரு பதவி. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா மிலிட்ரி அவங்க தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஐட்டம்ஸையோ டாக்குமெண்ட்ஸையோ பர்சனலாக வேறு ஒரு இடத்துக்கு வேகமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி டிஸ்பேட்ச் ரைடர் வந்து நியமிக்கப்படுவாங்க. டிஸ்பேட்ச் ரைடர்ஸ் வந்து அதை வாகனத்தில், குறிப்பாக வந்து டூ வீலரில், மோட்டார் சைக்கிளில் ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு போய் அதை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்கும், ரொம்ப வேகமாக ஓட்டுறதுக்கு. அதேமாதிரி ஒரு இடத்துல இருந்து அது எப்படி சீக்கிரட்டாக அந்த தகவலை இந்த இராணுவ நடவடிக்கையாக இருக்கட்டும், அரசாங்க நடவடிக்கையாக இருக்கட்டும், அதை எப்படி சீக்கிரட்டாக வந்து கொண்டு போய் வேற ஒரு இடத்துக்கு சேர்க்கறது. ஸோ அதுக்காக இந்த மோட்டார் சைக்கிளை ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு இந்த டிஸ்பேட்ச் ரைடர் வந்து போவாங்க. ஸோ அதுதான் இந்த டிஸ்பேட்ச் ரைடர் அப்படின்ற பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருந்த இந்த தாமஸ் எட்வர்ட் லாரன்ஸ் வந்து மோட்டார் சைக்கிளில் போகும்போது கீழே விழுந்து விபத்தினால் பாதிக்கப்பட்டு தலையில் பெரிய காயம் அடைஞ்சிருந்தாங்க. அவரை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சியில் ஹியூகேன்ஸ் ஈடுபட்டாங்க. ஆனால் அது வந்து பலனளிக்கலை. இறுதியாக அந்த தாமஸ் எட்வர்ட் லாரன்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் 1888ஆம் ஆண்டு பிறந்தவர். 1935ஆம் ஆண்டு 47 வயதுக்குள்ளேயே அவர் வந்து அநியாயமாக இறந்து போயிடுறாங்க. இது ஹியூகேன்ஸ்னால தாங்கிக்க முடியல. ஏன்னா அவரை காப்பாற்றவும் முடியல. இந்த மாதிரி ஒரு மரணம் நடந்ததுக்கு முக்கிய காரணம் அவருடைய தலை பாதுகாக்கப்படாதுதான். ஏன்னா மற்ற உடல் உறுப்புகளில் பாகங்களில் அடிபட்டிருந்தாலும் காப்பாற்றிருக்க முடியும், தலையில் அடிபட்டதுனால தான் காப்பாற்ற முடியல அப்படின்னு ஹியூகேன்ஸ் முடிவு பண்றாங்க. இதனால அப்ப தலையை பாதுகாக்கிறதுக்காக தலை கவசம் உருவாக்கணும் அப்படின்னு கிராஷ் ஹெல்மெட் அப்படின்னு அப்பதான் ஹியூகேன்ஸ் தான் வந்து அதை முழுமையா வந்து ஒரு டிசைன் பண்ணி அதை வடிவமைச்சு அதை அறிமுகப்படுத்துறாங்க. அது 1936 காலகட்டத்தில் ஹியூகேன்ஸ் வந்து பண்ண தொடங்குறாங்க. ஸோ ஹியூகேன்ஸ் தான்
கிராஷ் ஹெல்மெட்ஸை வந்து டிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டிஸ்பேட்ச் ரைடர்ஸ் வந்து ரொம்ப வேகமாக போனாலும் அவங்க கீழே விழுந்தாலும் அவங்களுடைய உயிர் போகாமல் தலை காப்பாற்றப்படணும், அதுக்காக இந்த கிராஷ் ஹெல்மெட்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு மிலிட்ரி பர்பஸுக்கு ஹியூ கேன்ஸ் வந்து வலியுறுத்த தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த 1936ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டு, அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில் நஃபீல்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு ஒரு பேராசிரியர் பொறுப்பு அறுவை சிகிச்சைக்கானது உருவாக்கப்பட்டது. அதை வந்து லார்ட் நஃபீல் அப்படின்ற ஒரு ஃபேமஸான நபர் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் பவுண்ட்ஸ் அந்த காலகட்டத்திலேயே கொடுத்து அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அதனாலேயே அந்த லார்ட் நஃபீலோடைய பேரில் அந்த ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டில் நஃபீல்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற ஒரு பேராசிரியர் பதவி அவருடைய பேரில் உருவாக்கப்பட்டது. அந்த பொறுப்புக்கு 1937ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸ் வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸோ ஹியூ கேன்ஸ் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடிய லண்டன் ஹாஸ்பிட்டலில் இருந்து நியூரோ சர்ஜன் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணி வெளியேறி அதை இங்கிலாந்துடைய லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட்ஷையருடைய ஆக்ஸ்போர்டுக்கு போய் இங்கே ஹியூ கேன்ஸ் வந்து இவருடைய பணியை தொடர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நஃபீல் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக அந்த யூனிவர்சிட்டியாக ஆக்ஸ்போர்டில் குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு நஃபீல் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக நியமிக்கப்பட்ட நபராக வந்து ஹியூ கேன்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதாவது நஃபீல் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற அந்த நஃபீல் அறுவை சிகிச்சை பேராசிரியராக நியமிக்கப்பட்ட முதல் நபர் அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை ஹியூ கேன்ஸ் வந்து 1937ஆம் ஆண்டு பெற்றாங்க. இதுக்கப்புறமா ஹியூ கேன்ஸ் வந்து 1938ஆம் ஆண்டு அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி பெத்தாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒர்க்கு, இது வந்து இந்த ஒரு முக்கியமான மெய்னர்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு வகையான நோய், அது குறித்து ஹியூ கேன்ஸ் இதை எழுதினாங்க. அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி பெத்தாலஜி ஆஃப் மெய்னர்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்ற டைட்டில் 1938ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸ் இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இதன் பிறகு அந்த சிண்ட்ரோம் ஆனது ஹியூ கேன்ஸோடைய பேரில் கேன்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது ஹியூ கேன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவம். இது ஒரு பக்கம் இருக்க 1939ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப்போர் துவங்குற மாதிரியான நிலை இருந்தது உணர்றாங்க. ஸோ உணர்ந்த பிறகு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அவங்க தரப்பிலிருந்து ஹியூ கேன்ஸை ஒரு நியூரோ சர்ஜரியில் அட்வைசராக நியமிக்கிறாங்க. நியமித்து இப்போ இராணுவ வீரர்கள் இப்போ இரண்டாம் உலகப்போர் தொடர்ந்தது அப்படின்னா ஆரம்பித்தது அப்படின்னா அப்போ இராணுவ வீரர்கள் பாதிக்கப்படுவாங்க. அவங்க பாதிக்கப்படாமல் அவங்க காப்பாற்றப்படுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அதுக்காக இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தோடைய நியூரோ சர்ஜரி அதில் வந்து ஒரு அட்வைசராக நியூரோ சர்ஜிக்கல் அட்வைசராக ஹியூ கேன்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. மேலும் ஆர்மிக்கு ஒரு நியூரோ சர்ஜனாக ஒரு இராணுவத்துக்கு ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் நியமிக்கப்பட்டாங்க. எதிர்பார்த்தபடியே அந்த 1939ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இரண்டாம் உலக போரும் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருது. இதுக்கப்புறம் 1940 இந்த காலகட்ட பிப்ரவரியிலிருந்து 1940 பிப்ரவரியிலிருந்து ஹியூ கேன்ஸ் வந்து முழுமையாக இராணுவத்தில் அந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தோடைய நியூரோ சர்ஜிக்கல் அட்வைசராகவும் பணிபுரிய தொடங்குறாங்க. இவர் தான் வந்து அந்த ஹெல்மெட்ஸ் எல்லாம் அந்த கிராஷ் ஹெல்மெட்ஸ் வந்து பயன்படுத்தணும். ஏன்னா இந்த மோட்டார் சைக்கிளில் இப்போ இராணுவ வீரர்கள் டிஸ்பேட்ச் ரைடர்ஸாக வந்து போவாங்க. நிறைய அந்த இராணுவம் சார்ந்த தகவல்களாக இருக்கட்டும், அதேமாதிரி நிறைய இந்த கன்ஸ் மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகும்போது ரொம்ப வேகமாக போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ அவங்க தப்பித்தவறி விபத்துக்குள்ளானாலும் அவங்களுடைய தலையில் காயம் ஏற்படக்கூடாது அப்படின்னு இந்த கிராஷ் ஹெல்மெட்ஸை 1940 காலகட்டத்தில் இவர் வலியுறுத்தினாங்க. 1941ஆம் ஆண்டு தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் நிறைய உயிர்கள் இரண்டாம் உலக போரில் போனாலும் இந்த கீழே விழுந்து தலையில் அடிபட்டு உயிர் போகலை. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேருடைய லைஃப் சேவ் பண்ணப்பட்டதுக்கு காரணமாக ஹியூ கேன்ஸ் வந்து இருந்தாங்க. இதுக்காகவே 1942ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு கவுன்சிலில் மெம்பராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க 1942. இதுக்கப்புறம் 1943 இந்த காலகட்டத்தில் ஹாவர்ட் ஃப்ளோரி அப்படின்னு சொல்லி ஹாவர்ட் டபிள்யூ ஃப்ளோரி அப்படின்னு இவரும் அட்லைடில் இருந்து வந்தவர் தான். இவரை போலவே ஆஸ்திரேலியாவுடைய சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அட்லைடில் இருந்து ரோட்ஸ் ஸ்காலராக வந்தவர் தான். ஸோ அவர் கூட சேர்ந்து பெனிசிலின் சார்ந்த ஆய்வில் 1943ஆம் ஆண்டிலிருந்து ஹியூ கேன்ஸ் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் பெனிசிலின் ஆனது பெரிய அளவில் பயன்பாட்டில் கொண்டு வரப்படலை. அதுக்குண்டான பரிசோதனைகள் நடந்து வந்தது. ஆனால் ஹியூ கேன்ஸும் அந்த ஹாவர்ட்
டபிள்யூ ஃப்ளோரி இவங்க 2 பேரும் வந்து நிறைய காயமடைஞ்ச வீரர்களுக்கு பெனிசிலின் வந்து பயன்படுத்தி மேலும் நிறைய பாக்டீரியா தொற்று போன்ற விஷயங்களிலிருந்து அவங்க பாதுகாக்கப்படுறதுக்கு இவங்க காரணமாக இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. 1944ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கு. அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய நியூரோ சர்ஜரி செக்ஷனுடைய பிரசிடெண்டாக 1944ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸ் நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடையுது. 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்ச பிறகு 1946ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஹியூ கேன்ஸ் வந்து இவருடைய 50 வயதில் நைட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் ஆக்கப்படுறாங்க. கேபிஇ அப்படின்ற கௌரவத்தையும் சர்பட்டத்தையும் பெறாங்க. ஸோ 1946 ஜூன் பிறகு தான் ஹியூ கேன்ஸ் வந்து சர் ஹியூ கேன்ஸ் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்கு. 1947 இந்த காலகட்டத்தில் ரொம்ப காலம் கழிச்சு 1917 இந்த காலகட்டம் கழிச்சு இந்த 1947 இந்த காலகட்டத்தில் தான் ஹியூ கேன்ஸ் வந்து இங்கிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இவர் வந்து சிம்ஸ் காமன்வெல்த் ட்ராவலிங் ப்ரொஃபஸராக வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பதவியில் இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் மூலமாக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அதை பயன்படுத்தி இவர் வந்து இந்த காலகட்டத்தில் அங்கே போகிறாங்க. குறிப்பாக அங்கே இவர் வந்து போகும்போது இதே சமயம் வந்து பல கௌரவங்களை இவர் வந்து பெற்றும் இருந்தாங்க. இதில் இவர் வந்து ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாக 1948ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் அங்கிருந்து இவர் வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா ஹியூ கேன்ஸ் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டுக்கே வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டோடைய நஃபில் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அந்த பதவியை இவர் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க. இந்த சமயம் இவருக்கு பல கௌரவங்கள் 1949 காலகட்டத்தில் கிடைச்சிது. அதேமாதிரி 1950லையும் கிடைச்சது. எந்த அளவுக்குன்னா 1950ஆம் ஆண்டு ரொம்ப காலம் கழிச்சு ஹியூ கேன்ஸ் வந்து இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டில் இருந்து மறுபடியும் அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போனாங்க. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினாய்ஸில் இருக்கிற சிகாகோ அங்கே இருக்கக்கூடிய நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அவங்க தரப்பில் இருந்து 1950ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸுக்கு ஹானரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது, ஹானரி டிஎஸ்சி. இதே காலகட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது 1948ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி அடலைட் தரப்பிலிருந்து இவருக்கு ஹானரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற கௌரவ எம்டி டிகிரியும் இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் 1950 இந்த நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சிகாகோ தரப்பிலிருந்து இந்த ஆனரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1951ஆம் ஆண்டு ஜான் ஃபுல்டன் அப்படின்றவர் இவர் வந்து ஹியூ கேன்ஸோடைய ஒரு நண்பர். அவர் தற்காலிகமாக ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறதுக்கு பெல்ஜியமோடைய லூபெயினில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தாங்க. அப்போது அங்கு வந்து ஹியூ கேன்ஸ் பற்றின பேச்சு மாணவர்கள் மத்தியில் இருந்தது. அடிக்கடி ஹியூ கேன்ஸ் எவ்வளோ பெரிய நபர், அவர் எத்தனை நபர்களை காப்பாற்றிருக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே வந்து பேசப்பட்டது. அப்போ அந்த ஜான் ஃபுல்டன் ஹியூ கேன்ஸையே அழைக்கிறாங்க. ஸோ 1951ஆம் ஆண்டு ஹியூ கேன்ஸை நேரடியாக அங்கே போனாங்க. அங்கே போய் ஹியூ கேன்ஸ் வந்து அந்த மாணவர்களுக்கு விரிவுரையும் கொடுத்தாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் ஹியூ கேன்ஸ் வந்து உலகம் முழுவதில் இருந்தும் பெருமைகளையும் பெற்று பல இடங்களுக்கு இவரும் சென்று வந்தாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எல்லாம் பாரிஸ் அகாடமி ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு கரஸ்பாண்டிங் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்து 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹியூ கேன்ஸ் வந்து கூடுதலாக இந்த அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஆஃப் போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஆஃப் போர்ச்சுகல் அதனுடைய ஒரு மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுமே உலகம் முழுவதில் இருந்தும் ஹியூ கேன்ஸ் வந்து பிரான்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், போர்ச்சுகல், அதே மாதிரி இங்கிலாந்து அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல இருந்து பல கௌரவங்களை பெற்றாங்க. இப்பேற்பட்ட நபர் கேன்சர்னால பாதிக்கப்படுறாங்க, புற்றுநோயினால் பாதிக்கப்படுறாங்க. இதன் காரணமாக துரதிர்ஷ்டவசமாக 1952ஆம் ஆண்டு ஜூலை 18 அன்னைக்கு இவருடைய 56 வயதில் ஹியூ கேன்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1952 ஜூலை 18 இவருடைய 56 வயதில் ஹியூ கேன்ஸ் வந்து கேன்சர்னால இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போகும்போது ஹியூ கேன்ஸோடைய மனைவி, 4 அந்த சில்ட்ரன், அந்த 2 மகன்கள் 2 மகள்கள், அதுக்கப்புறமா இவருடைய அப்பா அம்மா அவங்க கூட உயிரோடு தான் இருந்தாங்க. ஸோ இவருடைய அப்பா அம்மா வந்து இவரினுடைய இறப்பை பார்த்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டாங்க. மேலும் இவருடைய அப்பா அம்மாலாம் வந்து 1964 காலகட்டத்தில் இறந்தாங்க. குறிப்பாக இவருடைய அம்மாவான அந்த ஏமி ஃப்ளோரன்ஸ் பெல் கேன்ஸ் அவங்க வந்து ஏமி ஃப்ளோரன்ஸ் பெல் கேன்ஸ் வந்து இவருடைய அம்மா அவங்க 1964 அக்டோபர் 18 அன்னைக்கு அவங்களுடைய 97 வயதில் இறந்தாங்க. ஏன்னா ஹியூ கேன்ஸோடைய அம்மா
1867 ஆண்டு பிறந்தவங்க 1964 ஆண்டு அக்டோபர் 18 அன்னைக்கு அவங்களுடைய 97 வயதில் இறந்தாங்க. ஸோ அப்போ ஹியூ கேன்ஸ் இறந்து 12 வருடம் கழித்து தான் அவங்க இறந்தாங்க. அது மாதிரி தான் இவருடைய அப்பாவும். அதுக்கப்புறம் தான் இவருடைய மனைவி மகன்கள் அவங்கெல்லாம். ஸோ இது மாதிரி ஹியூ கேன்ஸ் வாழும்போது இறந்த பிறகு தான் அவங்கெல்லாம் இறந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் இருக்கும்போது ஹியூ கேன்ஸ் வந்து வாழ்ந்தது இவருக்கு இருந்த ஒரு பெருமை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அப்பா அம்மா ஹியூ கேன்ஸோடைய சாதனைகளை வந்து பார்த்துருக்குறாங்க. அது ஹியூ கேன்ஸுக்கு ஒரு பெருமை. இதெல்லாம் பர்சனல் லைஃப் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பொது வாழ்க்கையில் ஹியூ கேன்ஸுக்கு பல கௌரவங்கள் கிடைச்சது. குறிப்பாக இங்கிலாந்துடைய எசெக்ஸில் இருக்கிற லாட்டன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரோடுக்கு வந்து ஹியூ கேன்ஸோடைய பேர் வந்து கேன்ஸ் ரோடு அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டி ஆஃப் பிரிட்டிஷ் நியூரலாஜிக்கல் சர்ஜன்ஸ் அப்படின்னு ஒரு சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து ஹியூ கேன்ஸை கௌரவிக்கிறதுக்காக ஹியூ கேன்ஸ் லெக்சர் அப்படின்னு நியூரோ சர்ஜிக்கல் லெக்சர் ஒன்று நரம்பியல் அறுவை சிகிச்சையில் விரிவுரை அவங்க வந்து நிறுவனாங்க. அது ஆனுவல் லெக்சர் வருடம் வந்து அது இன்னைக்கு வரைக்கும் வழங்கப்பட்டு வருது. இதே மாதிரி ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே இருக்கக்கூடிய ஜான் ராட்க்ளிஃப் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்கே ஹியூ கேன்ஸை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த ஜான் ராட்க்ளிஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பட்லமியன் லேபரட்டரிஸ் அதில் ஒரு லேபரட்டரிக்கு இவருடைய பேர் கேன் லேபரட்டரி அப்படின்னு சொல்லி ஹியூ கேன்ஸோடைய பேரை கேன்ஸ் லேபரட்டரி அப்படின்னு வச்சாங்க. கூடுதலாக இன்னொரு பக்கம் மெடிக்கல் ஸ்கூல் ஹியூ கேன்ஸ் சர்ஜிக்கல் சொசைட்டி அப்படின்னும் இது மாதிரி பல கௌரவங்களை ஹியூ கேன்ஸ் வந்து இறந்த பிறகு பெற்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஹியூ கேன்ஸ் வந்து நரம்பியல் அறுவை சிகிச்சையில் செய்த சாதனை. குறிப்பாக இங்கிலாந்துக்கு நியூரோ சர்ஜரி அப்படின்ற ஸ்பெஷாலிட்டியை அறிமுகப்படுத்தினது. அதேமாதிரி யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டுடைய ஒரு மெடிக்கல் ஸ்கூல் உருவாகிறதுக்கும் ஹியூ கேன்ஸ் வந்து காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா டிஸ்பேட்ச் ரைடர்ஸ் வந்து மோட்டார் சைக்கிள்ஸை போகும்போது இறக்காமல் இருக்கிறதுக்கு கிராஷ் ஹெல்மெட்ஸ் கண்டுபிடிச்சி பல ஆயிரக்கணக்கான மக்கள் இராணுவ வீரர்கள் காப்பாற்றப்படுறதுக்கு ஹியூ கேன்ஸ் வந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ இது மாதிரி இவர் வாழும்போதும் சரி இறந்த பிறகும் சரி இவ்வளோ கௌரவங்கள் பெறதுக்கு காரணம் இவர் வாழும்போது செய்த சாதனைகள் தான். ஸோ இப்பேற்பட்ட ஹியூ கேன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.